ஹாய் வீவர்ஸ். நான் வந்து இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னா, நான் வந்து ஒரு புடலங்காய் கூட்டு செய்ய போகிறேன். 2 புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் 2 தக்காளி. இதுதான் செய்ய போகிறோம். இதை வச்சு கொஞ்சம் நம்ம பாசிப்பருப்பு இங்கே வேக வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கூட்டு செய்யலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். இது வந்து சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், சாதத்துக்கு வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், இப்படி எப்படி செய்யலான்றதை நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கணும். அதுக்கு கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு. இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறமா இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதில் கருவேப்பிலை எல்லாமே போட்டு நம்ம அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே பாருங்கள், பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். பூண்டு வதக்கணுன்னே தக்காளி. இதில் என்ன செய்யணுன்னா, தக்காளி வதங்குங்காட்டியுமே இதையும் அதிலே போட்டுடணும். அந்த புளிப்போடு சேர்த்து 2யும் ஒன்றா வதக்கணும். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடையே அப்படியே வதக்கிடணும். இது நல்லா அப்படியே இது தக்காளியும் அதுவும் சேர்ந்து வதங்கினா ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதுலேயே என்ன செய்யணுன்னா, கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா அதிலே வதக்கணும்னா சுருண்டு வரும். நல்லா வதங்கி சுருண்டு வரும். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பருப்பு போட்டுட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினா தான் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் புடலங்காவும் நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ என்ன செய்யணுன்னா, கொஞ்சோண்டு, ஏன்னா இப்போ வர பச்சை மிளகாலாம் அந்தளவுக்கு காரம் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணேன், சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணணும், குழம்புத்தூள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மிளகு பவுடர் வந்து 1.5 ஸ்பூன். இதை நல்லா வதக்கிட்டு அவ்வளோதான். இப்போ என்ன செய்யணுன்னா, இந்த பருப்பை எடுத்து ஊற்றிடணும். பாசிப்பருப்பு வேக வச்சுருக்க பருப்பை எடுத்து ஊற்றிடணும். இப்போ நல்லா வதக்காச்சு, பருப்பும் போட்டாச்சு. இப்போது நீங்கள் எந்த இதுக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கணும். இன்னொன்று, காய் கொஞ்சம் வேகட்டும். நாங்கள் வந்து இன்றைக்கி மதியம் ரைஸ்க்காக தான் நான் இது செய்கிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். இது போட்டு சாப்பிட்ற மாதிரி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து புடலங்காய் கூட்டு, ரசம், சாதம், மீன் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு 65 வச்சுக்கலாம், வாழைக்காய் வறுவல் வச்சுக்கலாம், கருணக்கிழங்கு வறுவல் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் கரெக்டாக உப்பு காரம் மட்டும் பார்த்துட்டு நல்லா கொதிய வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். கொதிக்கிட்டோம், நான் அப்புறமா காட்டுறேன். பாருங்கள், காய் வெந்து தெளிவாயிடுச்சு. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இதே மாதிரி நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். குறை இருந்தாலும் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.